வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 20 பதிவினை காண உள்ளோம். ஜூன் 20 பதிவாக நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் சமய பயணி என்று கூறலாம். ஜூன் 20 பொருந்துவதாக அந்த நாளுக்குரியதாக இருந்தால் சமய பயணி என்று நாம் கூறலாம். வெறுப்பு மனித உயிர்களை துண்டிக்கிறது, துன்புறுத்தலை வளர்க்கிறது, கொடுமையான போரில் நாடுகளை தள்ளுகிறது. நாம் இந்த நாளில் இந்த சொல்லமைப்பு சமய பயணி என்று ஜூன் 20 பதிவினை கூறுவோம். அவர் கூறிய கருத்தாவது தமிழாக்கமாக நாம் ஒரு இந்த சொல்லில் கூற வேண்டும் என்றால் சமய பயணி என்று கூறலாம். வெறுப்பு மனித உயிர்களை துண்டிக்கிறது, துன்புறுத்தலை வளர்க்கிறது, கொடுமையான போரில் நாடுகளை தள்ளுகிறது. மனிதர்கள் அமைதியாக அழுகிறார்கள். அமைதி அமைதி, மாறாக எங்கும் அது இல்லாத இடத்தில் கருத்து வேறுபாட்டுடன் குழப்பம் மற்றும் சண்டை இருக்கிறது. தன்னலத்து துறப்பிலிருந்து பிரிக்க முடியாத நாணத்தை தவிர வேறு எங்கு உண்மையான மற்றும் நிலையான அமைதி இருக்க முடியும்? தன்னலத்து துறப்பிலிருந்து பிரிக்க முடியாத நாணயத்தை தவிர வேறு எங்கு உண்மையான மற்றும் நிலையான அமைதி இருக்க முடியும்? சமூக ஆறுதல், மனநிறைவு அல்லது உலக வெற்றி ஆகியவற்றின் விளைவாக ஏற்படும் அமைதியானது அதன் இயல்பில் நிலையற்றது. மேலும் நெருப்பு சோதனையின் வெப்பத்தில் எரிகிறது. எல்லா ஆய்வுகளின் வானுலகத்தின் அமைதி மட்டுமே நிலைத்திருக்கும். தன்னலமற்ற உள்ளம் மட்டுமே வானுலகத்தின் அமைதியை அறிய முடியும். தூய்மையான வழி மட்டுமே அழியாத அமைதியாக உள்ளது. தன்னிலை கட்டுப்பாடிற்கு வழிவகுக்கிறது. மேலும் தொடர்ந்து அதிகரித்து வரும் அறிவின் ஒளி சமய பயணியை அவரது வழியில் வழி நடத்துகிறது. நல்லொழுக்கத்தின் பாதையில் நுழைந்தவுடனேயே அது ஒரு அளவீட்டில் பங்கு பெறுகிறது. ஆனால் அது ஒரு துருப்பிடிக்காத வாழ்க்கையின் முழுமையில் தன்னலம் மறையும் போது மட்டுமே அதன் முழுமையில் உணரப்படுகிறது. உள்ளான அமைதி, இந்த நல்லிணக்கம், இந்த அன்புதான் வானுலகின் உயிரின உலகின் ஆட்சியாகும் என ஒன்றுதான் வானில உயிரின உலகின் ஆட்சியாகும் என அவர் பகிர்ந்துள்ளதை கூறலாம். சமய பயணியாக நமது வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் தொடரக்கூடிய அந்த கருத்தாக்கமாக ஜூன் 20 பதிவாக அந்த ஒரு ஆண்டிற்குரிய அகத்தவம் ஆண்டின் ஒரு நாளுக்கு உரிய ஜூன் 20 பதிவாக அவர் ஆங்கிலத்தில் பதிந்தவற்றை தமிழாக்கமாக சமய பயணி என்று ஒரு சொல்லில் கூறலாம். We can say it in acrostic and single word on the day, June 20th, pilgrim, passage into livable, graded, relevant, intuitive moments. So the pilgrim, the word alphabet itself, it contains the meaning, the passage into livable, graded, relevant, intuitive moments. Hated sevious human lives, fosters persecutions, and urge nations into ruthless work. Men cry peace, peace, that there is no peace, but on the contrary, disputed and strife. Apart from wisdom, which is inseparable from self-renunciation, there can be real and abiding peace. The peace which results from social comfort, passing gratification, a worldly victory, is transitory in its nature and is burnt up in the heat of fiery trial. Only the peace of heaven endures through all trial, and only the selfless heart can know the peace of heaven. Only the selfless heart can know the peace of heaven. Holiness alone is undying peace. Self-control leads to it, and the ever-increasing light of wisdom aids the pilgrim on his way. It is partaken of in a measure as soon as the path of virtue is entered upon, but it is only realized in its fullness when self disappears in the consummation of a stainless life. The inward peace, the silence, this harmony, this love is the kingdom of heaven. What he says on June 20th. We can say pilgrim for the day 20th. சமய பயணி என ஜூன் 20 பதிவினை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.